கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை மாற்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஊமையான ஆவி பிடித்த தன் மகனை அங்கே சீஷர்களிடத்தில் அந்த மனிதன் கொண்டு வருகிறான். அவர்களால் அந்த ஆவியை துரத்த முடியாமல் போனபோது அங்கே இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது அங்கே இயேசு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே விசுவாசம் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது, அப்போ தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் அங்கே நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்போ இன்றைக்கு பல வேளைகளில் பல காரியங்களில் இன்னும் நம்ம பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை தேவையற்ற பயங்களும் அவிசுவாசங்களும் நிறைந்த நிலையில நம்ம இருக்கிறபடியினால அவருடைய வல்லமை செயல்பட முடியாமல் போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் வேதத்துல சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரால முடியாத காரியம்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாது. இன்றைக்கு உங்க விண்ணப்பங்கள் என்ன, உங்க வேண்டுதல்கள் என்ன, அதை அவர் இடத்துல சொல்லிட்டு நீங்க விசுவாசத்தோடு, என் தேவனிடத்துல நான் சொல்லிவிட்டேன், நிச்சயம் இந்த காரியத்திற்கு எனக்கு பதில் உண்டு அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு, உறுதியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயம் அந்த காரியங்கள்ல பதில் கிடைக்கும் என்பதுதான் சத்தியம். அப்போ விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த ஃபெய்த் ஒரு கீ மாதிரி இருக்குது நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றதுக்கு. அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ விசுவாசிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வர வேண்டிய காரியம் இல்லை. அவரை அறிந்து கொள்வதின் நிமித்தம் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் நாம் அறிந்து கொள்ள விசுவாசம் நமக்குள் தானாக பெருக ஆரம்பிக்கும். அதனால தான் விசுவாசம் கேள்வியினால் வரும். நம்ம கேட்க அவரை குறித்து நாம் தியானிக்க நமக்குள்ளே விசுவாசம் பெருகும்போது தானாக அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கும்போது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பார்க்கும்போது அங்கே இயேசு தாம் வளர்ந்த ஊருக்கு வரும்போது அங்க சீஷர்கள் அவரோடு வர்றாங்க. அங்க ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசம் பண்றாரு. அநேகர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க அவரை தேவனாய் பார்க்கல, ஒரு சாதாரண மனிதனாய் பார்த்தது நிமித்தம் அங்கே அவரால் என்ன செய்ய முடியலையா? அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். அப்போ என்றைக்கு அவருடைய வல்லமையும் அவரையும் நாம் தாழ்வாக பார்க்கிறோமோ, அதை குறைவாக மதிப்பிடுகிறோமோ, அங்கே அவரால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டாரா? இப்படியும் ஒரு அவிசுவாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம் தகப்பனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கு என் தேவனால் எல்லாம் கூடும். நான் இன்றைக்கு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேனா, இந்த காரியத்துல அற்புதத்தை செய்ய என் தேவனால் கூடும் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், காணப்படாதவைகளின் மேல வைக்கிற நம்பிக்கை. ஒருவேளை இன்றைக்கு நாம் காண்கிறது உண்மை அல்ல, நாம் காணாத அந்த உலகத்தில் நமக்காக தேவன் செயல்படக்கூடிய காரியங்கள் தான் அது நிஜமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது அந்த விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும். எதை குறித்தும் பயம் இல்லாம, அவிசுவாசம் இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம, புலம்பல் இல்லாம, என் அப்பாட்ட நான் கொடுத்துட்டேன், நிச்சயம் எனக்கு இதற்கு பதில் உண்டுன்னு சொல்லி அவரை விசுவாசித்து அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் போது நிச்சயமா இந்த காரியங்கள்ல அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது கடைசியாக லாசருவினுடைய
மரணம் அங்கே நிகழ்ந்த பிறகு அங்கே கல்லறைக்கு போகும்போது அங்கே மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்ற காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா போதும் தேவனுடைய மகிமையை நீ பார்ப்ப. அப்போ இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய போகிற மகிமையை நாம் நிச்சயம் அன்றைக்கு மரித்து 4 நாட்களான லாசருவை அவராலே உயிரோட எழுப்ப கூடுமானால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன உடல் உறுப்புகள் மரித்து போய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையின் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா கர்த்தாவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நாங்க உம்மிடத்தில் வைத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் என் தகப்பன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை முழு நிச்சயமாய் அறிந்து விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னபடி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணுகிற கிருபைக்காய், பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.